தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் பால் டபிள்யூ ஆண்டர்சன் இயக்கத்துல டேவ் படிஸ்டா, மில்லா ஜோவிச் இவங்க நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் இந்த லாஸ்ட் லேண்ட். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே இது ஒரு தேவதையின் கதை அல்ல, இதன் முடிவு நீங்கள் நினைப்பது போல இருக்காது அப்படிங்கிற மாதிரி டேவ் படிஸ்டா சொல்றாரு. அங்கிருந்து இந்த படம் ஆரம்பிக்குது. மிக மோசமான போர்கள் நடந்து இந்த உலகம் மிக கொடூரமா இருக்கு. அந்த சமயத்துல கிரே ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஒரு மர்ம கும்பல் தூக்குல போட முயற்சி பண்றாங்க. அப்போ கிரே ஆலிஸ் தன்னுடைய மந்திர சக்தியினால அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு போய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹண்டரை போய் சந்திக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட தான் ஒரு அரிய பொருளை கண்டுபிடிக்க போறதாகவும் தனக்கு உதவுமாறும் கேட்கிறாங்க. அதுக்கு போய்ஸும் பாத்தீங்கன்னா சம்மதம் தெரிவிக்கிறாரு. சோ அதற்கு பிறகு அந்த அரிய பொருளை கண்டுபிடிக்கிற பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த பயணத்துல பல தடைகள் வருது. ஒரு மர்ம கும்பல் கிரே ஆலிஸை கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. அதையெல்லாம் தாண்டி கிரே ஆலிஸ் தான் நினைச்சதை செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா, இந்த போய்ஸ் அப்படிங்கிற அண்டருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா, ரெசிடென்ட் ஈவில், ஏலியன்ஸ் வித் பிரெடேட்டர், டெத் ரேஸ் இந்த மாதிரி படங்களை இயக்கிய பால் டபிள்யூ ஆண்டர்சன் தான் ஆந்தாலஜி அப்படிங்கிற அந்த நாவலை மையமா வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கிரே ஆலிஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல மில்லா ஜோவிச் இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு அலட்டு இல்லாத நடிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த படம் முழுக்க நடிப்புல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆனா அதற்கான திரைக்கதையோ காட்சி அமைப்புகளோ இந்த படத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்துல அரிய பொருளை கண்டுபிடிக்கிற அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க இல்லையா, அந்த பயணத்தை பார்க்கும்போது அதுல வரக்கூடிய சவால்களை பார்க்கும்போது செல்வராகவன் இயக்கிய 1000ல் ஒருவன் படம் இல்லையா, அந்த படத்துல இருந்த சுவாரஸ்யம் கூட இந்த படத்துல பாதி அளவு கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள், மாயாஜலங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டோம் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. பல லாஜிக் மிஸ்டேக்கள் இருக்குது. அதே போல இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள், மாயாஜலங்கள் எதுவுமே பெரிய அளவுல நம்மளை கவரல அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய மேக்கிங் பாத்தீங்கன்னா மேட் மேக்ஸ் படத்தை காப்பி அடிச்சது போலவே இருக்கு. பின்னணி இசை ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படத்தினுடைய இயக்குனர் பால் டபிள்யூ ஆண்டர்சன் பல இடங்கள்ல தடுமாறி இருக்கிறது தெளிவா தெரியுது. மொத்தத்துல இந்த படத்தை பார்வையாளர்களை சோதிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை ஒரு முறை டைம் இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/2. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.